தன்னோட அம்மாவை பார்த்து சிரிச்ச அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பை கண்டா பயம் இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வே என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு, பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் இங்க நம்மளோட கான்ஃபிடன்ஸ். அரசியல் ஒன்றும் சினி ஃபீல்டு இல்லையே, பேட்டில் ஃபீல்டாச்சு, கொஞ்சம் சீரியஸாக தானே இருக்கும். அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸா இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு, நம்மளுடைய ரூட். ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்கினாதான் இந்த ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், ஒரு எனர்ஜியோட இருக்கவும் முடியும், எதிராக நிற்கிறவங்கள டேக்கிள் பண்ணவும் முடியும். இந்த தாறுமாற ஆடுற ஆட்டம்லாம் இது இல்லை, தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம். அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா? கவனமாக தான் களமாடணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? மேடையில் இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான் நீ நாங்க நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். இப்ப என்ன தேவை, அது எப்படி தீர்த்து வைக்கிறது, இப்ப என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்படி யோசிச்சாலே போதுங்க. இப்படி யோசிச்சதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும், அவங்களுக்கு நம்ம மேல கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த மற்றவங்க பின்னாடி மற்றவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும். எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும். எஸ், சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம்? இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சு. சரி, இந்த அரசியல் எப்படிப்பட்டது, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா, இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா, இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் உருப்படியா செய்ய முடியாது. சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு. அதான் இறங்கியாச்சு. இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம், ஆனா களம் இருக்க முடியாது. அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரிகள் தானே. நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும், யார் இங்க வரவே கூடாது. ஏன்னா இது மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண். பெரியார், அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மா எல்லாம் பிறந்த மண். இங்க
இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. மகத்தான அரசியல்னா அது மக்களுக்கான அரசியல் தான். மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும், அது முறையை அமல்படுத்தணும், அது போய் மக்கள் கிட்ட போய் சேரணும், போய் சேர்ந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோறு சாப்பிட்டாதாங்க பசியாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசியாராது. மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸா இருக்கணும். சும்மா இந்த உதார விடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது, அது தப்பு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி. அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்களாம் அப்படி இல்லைங்க, கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல் தாங்க. முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ends justify the means. எங்கள் இலக்குகளே எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன. பில்டிங்கும் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்ன்ற பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தான், அரசியல் தெளிவு தான் எங்களுடைய நிர்வாக செயல்முறையா இருக்கும். இங்க ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள்ல 10ஓட 11 இன்னும் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாலாம் நான் இங்க வரல ப்ரோ. நம்ம நாட்டுக்கு கேடு செய்யற இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் தங்களை மாபெரும் சக்திகளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியிலிருந்து தமிழ்நாட்டை முழுமையா மாத்திர ஒரு முதன்மை சக்தியா இருந்து உங்களுடைய மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் உழைக்கணும். இதான் என்னோட டார்கெட்டும். எதையும் தெளிவா யோசிச்சு, this political decency, political decorum, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. பக்கா பிளானோட, பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட, பவர் பாக்டா திரண்டிருக்கிற கூட்டம். இது ஏதோ சோசியல் மீடியாவில் கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிற்க போற கூட்டம், நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிற்க போற கூட்டம். எஸ், this is a mass gathering, not for cash, but for a good cause. அதனால இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு, இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது, என்ன இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, அப்புறம் என்ன இந்த ஏ டீம் பி டீம் இப்பெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய சொந்த பந்தம்னு நினைச்சிடாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய தோழர்கள்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்மளுடைய சொந்தம், உறவு, நட்பு இன்னும் இருக்காங்க. இங்க வர முடியாம தமிழ்நாட்டில் இருக்கிற, அக்கம் பக்கம் ஸ்டேட்ல இருக்கிற, உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கானவங்க நமக்காக ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்ததுதான் நம்மளோட வகையரா. இங்க யாராச்சும் வந்துட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தி, அதோட வளர்ச்சியை பத்தி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற நம்மள, நம்ம மக்களை, இந்த ஏமாத்துற இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்தில் நாம சந்திக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்க.
ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? கால மாற்றத்திற்கு ஏற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. எங்களோட இந்த அரசியல் பயணத்தில் முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள், என்னுடைய அம்மாக்கள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய நண்பிகள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்னை பார்க்குற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டால் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இங்க சில பேர், தம்பி உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ எல்லாம் எப்படி தாக்கு பிடிப்ப, இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு, அதில் தண்ணிக்குள்ள முழுகிட்டோம், தலையை தூக்கிக்கிட்டோம், வாயை பொழந்துக்கிட்டோம், இந்த ராட்சச முதலைகள்லாம் ரகம் ரகமா இருக்குமே, இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போவ, உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி. ஒரு நாட்டில் ஒரு பெரிய போர் வந்துச்சான். அப்போ அந்த நாட்டில் இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாமல் போனதுனால ஒரு பச்சை புள்ள கையில் தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான். அதனால் அந்த நாட்டில் இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு போர்க்காலம் போகலாம்னு சொன்னானாம். அப்போ அந்த பெருந்தலைகள்லாம், எப்பா நீயே சின்ன பையன், இது பெரிய போர்க்களம்ப்பா, அங்கே பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா, களத்தில் அவங்களுக்கு சந்திக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைப்பா, சொன்னால் கேளுப்பா, இது விளையாட்டு இல்லை, நீ பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு, போர்னா படையை நடத்தணும், அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளித்து போரில் தாக்கு பிடிக்கணும், அதுக்கு மேலே முக்கியம் அந்த போரில் ஜெயிக்கணும், உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாமல் நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ, எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூத்தாடினா என்ன, ஏதாவது கேவலமான ஒரு பேரா, இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்லை. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம கொண்டாட்டமா பேசும். கூத்து ஒரு கொண்டாட்டம்னா கூத்தாடி அந்த கொண்டாட்டத்தோட குறியீடு. கூத்தாடி உள்ள இருக்கிற அந்த கோபத்தையும் சோகத்தையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் கொப்பளிச்சதுன்னா யாராலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அவன் நினைச்சதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நெருப்பு மாதிரிதான் இருப்பான். காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவன் நம்மள மாதிரியே இருக்கிறானே, நமக்கான ஆளா இருக்கிறானே, நாம நினைச்சதை பேசுறானே, நமக்காக பேசுறானே அப்படின்ற அந்த கனெக்ட் தான் கூத்தாடிய மக்கள் கொண்டாட காரணம். ஆரம்பத்தில் நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து சுத்தி சுழண்டு உழைச்சி மேல வந்தவன் தான் இந்த கூத்தாடி. அப்ப கூட உழைப்பு மட்டும்தாங்க என்னோடது. அதன் மூலமா எனக்கு கிடைச்ச மத்த எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை.
ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பாருங்க. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் பொறுப்புள்ள மனுஷனா மாறினா. அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அத நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அவ்வளவுதான். இதோ இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கேயும் எப்பவும் போல உழைப்பேன், ஓய்வில்லாம, அலட்டிக்காம, அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நம்பி நடப்போம், நம்பிக்கையோட நடப்போம். மாநாடு முடிஞ்ச திரும்ப ஊருக்கு போறப்போ எல்லாருமா பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அடுத்தடுத்த களங்களையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் சந்திப்போம். ஒரே நிமிஷம். சாரி, ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. இங்க தாக்கி பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது, தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் எனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் எனிமையா இருந்தாலும் சரி, டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். ஆனா அது டீப்பா இருக்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம்.